இப்போது பிரியாணி தாங்க போட போகிறேன். சிக்கன் பிரியாணி. அதுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் இந்த மாதிரி கால் ஒரு 4-5 இது கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே போட்டு பிரியாணியாகவே பண்ணிட்டு போகிறேன். ஆனால் 2 கிலோ எடுத்தது, அதிலே கொஞ்சம் எடுத்து டாகுக்கு சாதம் பண்ணியாச்சு. இது வந்து குருமாவுக்கு சிக்கன் குழம்பு மாதிரி வச்சு இதுக்கு சைட் டிஷ் வைக்கிறதுக்கு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முன்னாடி கூட வாங்க இதுக்கு என்னென்ன தயார் பண்ணணும் அப்படிங்கிறத நான் செய்கிற முறையில் அதை காமிச்சிட்றேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு மொத்தமாகவே ஒரு 4 விசில் வச்சா போதும். சிக்கனுக்குன்னு தனியாக கொஞ்சம் வேகணும். அதனால் ஒரு விசிலாவது வச்சு விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து அரிசியை கலந்துடலாங்க. இல்லைன்னா பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பிட முடியாது. இது கொஞ்சம் அப்படியே இந்த சிக்கன் வந்து எப்படிப்பட்டதுங்கிறது தெரியல, எத்தனை மாதம் என்னங்கிறது. அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் பொசன்னு இருக்கணும்னா இதை வந்து நம்ம ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற மசாலா அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னா அரிசியும் நல்லா வெந்துடும், சிக்கனும் அதுக்கு ஏற்ற மாதிரி வெந்துடும். இல்லைன்னா அரிசி சீக்கிரம் வெந்துடும், சிக்கன் லேட்டாகிடும். சிக்கன் கொஞ்சம் நாழி எடுத்துக்கும், அது கொஞ்சம் வேக்காடு குறைச்சலாக இருக்கும். அதனால் ஒரு விசில் வச்சுடுவோம். இப்போது இது வந்து சிக்கன் குருமா வைக்கிறதுக்கு. சிக்கன் குருமாவோ குழம்பாவோ எப்படியோ வச்சுக்கலாம். நாங்கள் வந்து மிளகு ஜீரகமும் போட்டுக்கிட்டுருவோம். அதுக்கு வந்து இதில் கொஞ்சம் வெங்காயம் வேக போடுறதுக்குன்னு கொஞ்சம், அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டுறணும். தாளிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் வச்சுட்டு வேக போடுறதுக்குன்னு வெங்காயம் போட்டு தான் வேக வைப்போம். இப்படி தான் பண்ணிக்கணும். இதில் என்ன சேர்க்குறேன் இந்த குழம்புலங்கிறத காமிக்கிறேன். இப்போது இதுக்கு சேர்க்குறதுக்கு இந்த பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் கொஞ்சம் வேணா கவுச்சி அடிக்காமல் இருக்கணும்னு எப்போதும் சேர்க்குறது உண்டு. குருமாவாக வச்சாலும் அதில் கொஞ்சம் சேர்த்தா தனி ருசியாக இருக்கும். இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு நம்ம அரைச்சிடணும், பேஸ்ட் பண்ணிடணும். வேணா குருமாவுக்கு வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து அதோடு சேர்த்து அடிச்சிங்களா நல்லா வாசனையாக இருக்கும், குழம்பு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது உடச்சி வச்சுருக்கேன், கேசரி பண்ண வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி பிரியாணியில் மசாலாவில் சேர்த்துட போகிறேன். இதையும் சேர்த்து அரைச்சி இந்த சிக்கன் இதோட கலந்து அதுக்குள்ளே தூள்லாம் போட்டு தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றி இதை அப்படியே அதுக்கு பிரியாணிக்கு தொட்டுக்க சைட் டிஷ்ஷு. கிரேவி மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை குழம்பாகவும் பண்ணிக்கலாம். அது எப்படி அந்த இன்னொன்று சாம்பார்லேயே தடிச்சான்னு ஒன்று வைப்பாங்கள்ல, அதுவும் வச்சுக்கலாம். இங்கெல்லாம் பெரும்பாலும் இது தான் சாப்பிடுவாங்க. இதை வச்சு அப்படியே இதை வந்து கூட்டிட வேண்டியதுதான். தாளித்து ஊற்றிட்டோம்னா அந்த குருமாவுக்கு இதுக்கு சிக்கன் பிரியாணிக்கு குழம்பு ரெடி ஆயிரும். தேங்காய் மட்டும் இதெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு தூள் போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டோம்னா அப்புறம் குழம்பு ரெடி ஆயிரும். அப்புறம் அங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டோம்னா அதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் அடிச்சிட்டு வந்துட்டேன். அந்த குழம்புக்குள்ளதெல்லாம் இப்போ காமிச்சனில் அது எல்லாத்தையும் அடித்தாச்சு. அதை இதோட கலந்துடலாம். இதுக்கெலாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு கொதி வரவிட்டு தான் ஒன்றையும் கலப்போம். இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து அடித்து இதை போட்டாச்சு. இதை கொண்ட வச்சு ஒரு கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டுட்டு அது நல்லா வேகத்தை பார்த்துட்டுங்க. ஒரு விசிலோ 2 விசிலோ வச்சுட்டு அது முடிஞ்சோடனே அப்புறம் நம்ம தாளித்து ஊற்றணும். கொதிக்காமலே தாளித்து ஊற்ற வேணால் அது டேஸ்ட்டு கம்மியாக போயிடும். இப்போது இது நல்லா கொதிச்சுட்டு இதுக்கு மல்லித்தூள் நீங்கள் எவ்வளோ போட்டுக்கீங்களோ அவ்வளோ. நான் 1/2 கிலோ கான் தான் போட்டிருக்கேன், அதுக்கு இவ்வளோ போட்டால் போதும். அப்புறம் மிளகாத்தூள், ஏன்னா மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கிறதுனால மட்டா சேர்த்துக்குங்க, அவ்வளோதாங்க. இது நல்லா இதில் தேங்காய் ஊற்றி அப்படியே தாளித்து ஊற்ற வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா குருமாவுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இறுதியில் இந்த தேங்காயை அரைச்சி ஊற்றிடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஊற்றிட்டு இப்போது அந்த பிரியாணிக்குள்ளே மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இது செட்டிநாட்டு முறைப்படி இப்படி தான் பண்ணி வச்சுப்பாங்க.
நம்மளும் பூண்டும் இஞ்சி மட்டும் இல்லாமல் மீதி எல்லாத்தையும் போட்டு நம்ம அடித்து வச்சுட்டு அப்பப்போ அள்ளி போட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இது பூண்டு, இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலம், அப்புறம் இந்த பிரியாணி இலை போட்டுக்கணும். இதை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் விட்டு நல்லா அடிச்சிடணும். அடிச்சுட்டு இதுதான் மசாலாவை தயார் பண்ணி எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு அதில் போட்டு தாளிக்கலாம். இப்போ காமிக்கணும். இப்போது இந்த தாளித்து இதை வந்து பிரியாணிக்கு சேர்த்துடலாம். அதுக்கு வந்து பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் காமிச்சேன் இல்லையா, இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் காமிச்சேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இந்த விழுது இதுதான் முக்கியமான அந்த பிரியாணிக்கு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறது. வேணுங்கிறவங்க நீங்கள் அந்த கடையில் போடுற மசாலாவை கூட போட்டு பண்ணிடலாம். இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே இதில் ஊற்றிட்டு இது அப்படியே பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அதை வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இதெல்லாம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு அதை வதக்கி அப்படியே கறியோடு சேர்த்து தண்ணி வச்சுட்டு அதை ஊற்றி தண்ணியும் வச்சுட்டு தண்ணி கொதிச்சோன்னே நம்ம அரிசியை போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா எல்லாமே சேர்த்து கூட வச்சிடலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கறியை கொஞ்சம் ஒரு விசிலோ 2 விசிலோ வச்சு வேக விட்டுருங்க. ஏன்னா சில இது வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் மொரடாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதனால் அது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். ஆனால் ரைஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும். பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா சாதமும் பிரியாணி சாதமும் நல்லா வெந்திருக்கணும். அதே மாதிரி சிக்கனும் நல்லா வெந்துடணும், ஸ்பெஷப்பாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அப்போ தான் அந்த வாசனை நல்லா, அதுதான் பிரியாணிக்கே உள்ளது. நீங்கள் வேணால் இதிலே கொஞ்சம் கூட இந்த பிரியாணி மசாலாவும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது நல்லா வதங்கி வரவிட்டு இந்த பிரியாணி மசாலாவில் வேணுன்னா கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அந்த அளவு போட்டுக்கலாம். இல்லை பிரியாணி எல்லாரையும் பெரும்பாலும் எல்லோரும் வந்து இந்த பிரியாணி மசாலாவை போட்டு தான் பண்ணிவிடுவாங்க. இது வந்து இந்த பாய் வீட்டில் தயார் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் செட்டிநாடு பக்கம்லாம் இந்த செட்டிநாடு பிரியாணி ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சுங்க. நல்லா ப்ரௌனிஷாக வந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம தக்காளி, வெங்காயம், எந்த வரணும் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோமா. இது வெங்காயம் எவ்வளோன்னா 1 கிலோ கறினா 1 கிலோ வெங்காயம் போடணும்பாங்க. இப்போ நமக்கு 1/2 கிலோ வதக்கின மசாலா நல்லா கருப்பாக ப்ரௌனிஷாக வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுடலாம். போட்டு வதக்கி அப்படியே கறியோடு சேர்த்து கொதிக்க வச்சு அரைச்சி போட்ட வேண்டியதான். இப்போ இதுக்கு வந்து இந்த கொஞ்சம் நெய் பாதி எண்ணெய் பாதி ஊற்றிக்கலாம். நெய்யை விட்டு பண்ணாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா இந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் பொன் வறுவ வைப்போம். அதே மாதிரி தான் இதுவும் இந்த பொன் நிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வதக்கிக்கிட்டோம்னா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இப்போது அரிசிலாம் போட்டாச்சு, எல்லாம் செட் ஆகிட்டு. இப்போ நம்ம விசில் வச்சிடலாம். இப்போயே நீங்கள் வந்து டேஸ்ட்லாம் பார்த்துருங்க. உப்பு, உரப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போ வேணுங்கிறத போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம விசில் போட்டு வேண்டியதாங்க. பெருக்கியாச்சு. இந்த சிக்கன் குழம்பு, குருமா எல்லாம் பிரியாணி ரெடி ஆச்சு. எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. ஓகே. அப்பா சுடுது.